நிலையில் ஏற்கனவே இளங்கலை மருத்துவர்களை பொறுத்தவரை 2553 பணியிடங்கள் நிரப்புவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு தேர்வுகள் நடைபெற்றது. இந்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற அந்த தேர்வை பொறுத்தவரை 2553 இடங்களுக்கு சற்றப்ப 24,000 மருத்துவர்கள் தேர்வு எழுதினார்கள். அந்த பணிகள் முடிவுற்று இப்பொழுது விடைத்தாள்கள் திருத்தும் பணியெல்லாம் முடிவுற்று இன்னும் அதாவது அந்த மதிப்பெண்கள் வெளியிடுகிற அந்த பணி என்பது வருகிற பிப்ரவரி முதல் வாரத்தில் நடைபெறவிருக்கிறது. மதிப்பெண்கள் வெளியிடப்பட்ட உடனே பிப்ரவரி 12, 13, 14 ஆகிய 3 நாட்களில் இந்த மருத்துவர்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் என்கின்ற அந்த பணி நடைபெறவிருக்கிறது. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்து பிப்ரவரி 2வது வாரத்தின் இறுதியில் இந்த பட்டியலை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தருவார்கள். சம்பந்தப்பட்ட துறைகள் அவர்களுக்கு இந்த பணியிடங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தான் புதிய பணியிடங்கள் நிரப்பும் போதே கலந்தாய்வு நடத்தி அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப பணியாணைகள் தரப்படுவது என்பதை ஏற்கனவே மருந்தாளுநர் பணியிடங்களிலும் 1021 மருத்துவர் பணியிடங்களிலும் செவிலியர் பணியிடங்களை நிரப்பும் போதும் அந்த இந்தியாவில் முதன்முறையாக அந்த காரியத்தை செய்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த 2553 பேரும் கூட கலந்தாய்வின் மூலம் அவர்களுக்கு பணியாணைகள் தரப்படவிருக்கிறது. எனவே அந்த கலந்தாய்வும் பிப்ரவரி 3வது வாரத்தில் நடத்தப்படவிருக்கிறது. பிப்ரவரி 3வது வாரத்தில் இந்த கலந்தாய்வு நடத்தி இந்த மாத இறுதிக்குள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் இந்த 2553 மருத்துவர்களுக்கும் பணியாணைகள் தரப்படவிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி முதல் வாரத்தில் 1021 மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு அவர்களுக்கு பணியாணை தரப்பட்டது. பணியாணை தரப்படுகிற போதே அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலும் செய்யப்பட்டது. யாரும் இடமாற்றம் சம்பந்தமாக அந்த வேறு கோரிக்கை வைக்கக்கூடாது. காரணம், எங்கே எல்லாம் அதிக காலி பணியிடங்கள் இருந்ததோ ஒரு 20 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதிகமான காலி பணியிடங்கள் இருக்கிற இடத்திற்கு மட்டுமே இந்த கலந்தாய்வு என்று நடத்தி 1021 இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த மருத்துவர்கள் தொடர்ந்து இந்த துறையின் கட்டுப்பாட்டை ஏற்று 1021 மருத்துவர்களும் அந்த 20 மாவட்டங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு முதல் வாரத்தில் கவுன்சிலிங் நடத்தப்படவிருக்கிறது. இந்த 2553 பணியிடங்களும் நிரப்பப்படுவதால் 100% காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் நிலை என்பது பிப்ரவரி இறுதிக்குள் முடிவடைய இருக்கிற தருவாயில் இந்த 1021 பேருக்கும் அந்த கவுன்சிலிங் நடத்தப்பட்டு அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு அனுப்பப்படவிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே மருத்துவர்களுக்கு இந்த கவுன்சிலிங் சிஸ்டமும் நடைமுறைக்கு வந்து அதுவுமே செய்யவிருக்கிறோம். ஆக இந்த 2553 பேருக்கும் கவுன்சிலிங், ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்னால் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் கவுன்சிலிங், இதெல்லாம் முடிவுற்றதற்கு பிறகு பிப்ரவரி இறுதிக்குள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மருத்துவர்கள் அவரவர்கள் விரும்புகிற இடங்களிலேயே வெளிப்படை தன்மையோடு மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு இடம் கிடைத்து அவர்கள் பணியில் மகிழ்ச்சியோடு பணியாற்றவிருக்கிறார்கள்.